தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்க கார்த்திக் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். ரமேஷ் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு தேடிட்டு இருந்த டைம்ல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறாரு. இது ரமேஷோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூங்கிறதுனால எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு ரமேஷுக்கு ப்ராப்பரா தெரியல. ஹெச்ஆர் மேனேஜர் ரமேஷை பத்தி பெருசா எதுவும் கேட்டுக்கல. எனக்கு உங்களை பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, உங்களுக்கு இந்த ஜாப் வேணும்னா நீங்க ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் என்னன்னு ரமேஷ் கேட்டப்போ ஹெச்ஆர் மேனேஜர் உங்க முன்னாடி இருக்கிற இந்த லேப்டாப்பை சேல் பண்ணணும்னு சொல்றாரு. ரமேஷ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்கினாரு, தென் யோசிச்சுட்டு லேப்டாப் எடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹெச்ஆர் மேனேஜர் ரமேஷை கூப்பிடுறாரு. ஆனா ரமேஷ் அங்க இல்ல. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமும் ரமேஷ் வராததுனால ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு மாதிரி ஆகிடுறாரு. கம்பெனி சரௌண்டிங் எல்லாம் தேடியும் ரமேஷ் எங்க போனார்னு தெரியல. பயந்து போன ஹெச்ஆர் மேனேஜர் ரமேஷுக்கு கால் பண்றாரு. கால் அட்டன் பண்ண ரமேஷ், நான் ரொம்ப தூரம்லாம் போகல, பக்கத்துல தான் இருக்கேன். உங்க லேப்டாப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு எனக்கு தெரியும். உங்க கம்பெனியோட ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இதுல இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ உங்களுக்கு இந்த லேப்டாப் வேணும்னா நான் சொல்ற அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, ஆர் நான் இதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. சோ ஹெச்ஆர் மேனேஜருக்கு ரமேஷோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னன்னு கிளியரா புரிஞ்சுது. அந்த ஜாபும் அவருக்கு கிடைக்குது. ரமேஷோட ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமேஷோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம கிட்ட இருந்திருக்குமா? 99% ஆளுங்க இதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எல்லா விதத்திலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், பட் அது இன்பார்ன் டேலண்ட் இல்ல. மோஸ்ட்லி நிறைய பேர் இதை வளர்க்கறது இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்ப யூஸ் பண்றது இல்ல. ரமேஷும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பயத்தோட தான் போனாரு. ஆனா அந்த ஜாப் எப்படியாச்சும் வேணுங்கிற தாட்டை பிலீவ் பண்ணதுனால தான் ரமேஷுக்கு அசைன் பண்ண டாஸ்கை எந்த அட்டெம்ப்ட் வரைக்கும் போய் அதை முடிக்கணும்ன்ற தாட்டை அவர் வச்சிருந்ததுனால தான் ரமேஷ் கிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அவர் பிறக்கும் போதே வந்ததில்லை. சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ப ரமேஷ் தான் கான்ஃபிடென்ட்டா பிலீவ் பண்ணதுனால தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மற்றவங்க முன்னாடி கான்ஃபிடென்ட்டா பேசவோ பழகவோ தெரியறது இல்ல. மோஸ்ட்லி அவங்களோட ஷைனஸ் மாறாத வகையில தான் அவங்க பேசுறதும் பழகுறதும் இருக்கும். இதனாலேயே நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் கொஞ்சம் மனசு வச்சோம்னா கான்ஃபிடென்ஸை நமக்கு நாமளே கிரியேட் பண்ணிக்கவும் முடியும். கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கான சில டிப்ஸை பத்தி பார்ப்போம். நம்பர் 1, காப்பி அன்டில் இட் பிகம்ஸ் ரியாலிட்டி. ஃபேமஸ் சிங்கரான ரிஹானா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேக் இட் டில் யூ மேக் இட். நம்ம ஃபியூச்சர் ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம பிரசன்ட்டை அதுக்கு ஏத்த மாதிரியான தாட்ஸையும் கான்ஃபிடன்ஸையும் கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிஹானா ஸ்டார்டிங் கரியர்ல ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் ஆன ஒரு ஆளா தான் இருந்தாங்க. மோரோவர் அவங்க பப்ளிக் பிளேஸ்லாம் போகும்போது பப்ளிக் அட்டாக் கூட அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணது ரிஹானாவோட ஃப்ரெண்டு தான். லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய பயத்தை ஓவர் கம் பண்ணி வரணும்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா போதும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான பயம் வர்றது ஆர் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியாத ஆளுங்க முன்னாடி நம்ம பர்ஃபார்ம் பண்றதுனால தான். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ரிஹானா அவங்க சொன்னதுக்கு ஏற்ப தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது ரிஹானாக்கு பயம் எதுவுமே தோணல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த புதுசா பாக்குற ஆளுங்க முன்னாடி பண்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இல்லாத கான்ஃபிடன்ஸை ஃபேக் பண்ணி தான் ஸ்டார்டிங் டைம்ல அவங்க பண்ணாங்க. சோ ஸ்டார்டிங்ல நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நினைச்சு அதை ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ரிஹானா சொன்ன மாதிரியே ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். ரியாலிட்டியில அது நடக்கிற வரைக்கும் அதை காப்பி பண்ணி போறதுக்கு கஷ்டப்படணும். நம்பர் 2, டாக் லெஸ் அண்ட் பி காம். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளுன்னு மற்றவங்கள நம்ப வைக்கிறதுக்கும் சில பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறதும் ஆர் அட்டென்ஷன் கிராபிங் மாதிரி பழகவும் செய்வாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக கான்ஃபிடென்ட்னு பழகுற ஆளுங்க ரியாலிட்டியில கான்ஃபிடென்ட் இல்லாதவங்கன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ரியாலிட்டியில கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளு ரொம்ப காமன் கம்போஸ்டா தான் இருப்பாரு. அவங்க எப்பவும் மற்றவங்க கிட்ட இருந்து அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்கோ ஆர் மற்றவங்க தன்னை கான்ஃபிடென்ட்னு நினைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்ல. எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாம சும்மா பேசிட்டே இருக்கிறவங்க நான் கான்ஃபிடென்ட்னு மத்தவங்களுக்கு நம்ப வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களே வேர்ட்ஸை மத்தவங்க தாட்ல கூட வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. பட் தேவையான டைம்ல மட்டும் பேசுறவங்க அவங்க சொல்ற பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால தான் மத்தவங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. நம்பர் 3, டெவலப் ஹை வேல்யூ ஸ்கில்ஸ். லைஃப்ல நல்ல வேல்யூ ஆட் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் உள்ளவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்டா பேசுறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி தான் சில பேருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இல்லாததுனால கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவா இருக்கும். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல இங்கிலீஷ் ஒரு குளோபல் லாங்குவேஜா மாறி இருக்கிறதுனால தான், இங்கிலீஷ்ல பேச முடியாம இருக்கிறதுனால தான் மெஜாரிட்டியான பீப்புளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகிறதுக்கான காரணம். பட் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசக்கூடிய ஆளுங்க வேர்ல்டுல எங்க போனாலும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகாம மத்தவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ கான்வர்சேஷன் இங்கிலீஷ் மாதிரியான ஹை வேல்யூ ஸ்கில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஹோல்ட் பண்ற ஆளுங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா டெவலப் பண்ண முடியும்.
நம்பர் 4, ஸ்டாப் பீயிங் பர்ஃபெக்ட். லிமோனி சிக்கெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் வி வெயிட் அன்டில் யூ பர்ஃபெக்ட் வி வில் பி வெயிட்டிங் ஃபார் அவர் ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால தான் அவங்க செய்யற எல்லா விஷயத்திலயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இல்ல. இதனால தான் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாவே டவுன் ஆகுது. பட் நல்ல மைண்ட்ல எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பண்ற எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா செய்யணுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் தான். The only thing we can do is to give our best. So நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் அதை பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி எடுத்துட்டு வர முடியுங்கிறத பத்தி நினைப்போம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நம்ம கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய 4 பாயிண்ட்ஸ். கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆக முயற்சி செய்யுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர்.